தமிழ்நாட்டில் 2006 திரு விஜயகாந்த் அவர்கள் வரவால அப்ப திமுக கூட்டணி திமுக அறுதி பெரும்பான்மை பெறல. அப்ப திரு கருணாநிதி அவர்கள் திருமதி சோனியா காந்தி அவர்களோட இருந்த அந்த நல்ல புரிதல்னால ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா இப்ப விஜய் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு எதிராக அவர் தனியாக போட்டியிட்டு 108 தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல என்பது உண்மை. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி சென்றது எல்லோராலும் அது இன்றைக்கு விமர்சனம் செய்யப்படுகிறது. 60 ஆண்டுகள் கழித்து நாங்க அமைச்சர்களாக இருக்கோம்னு சில பேர் புலகாங்கில் அடைகிறாங்க. பட் நீங்க எந்த கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றீங்களோ அந்த கூட்டணிக்கு எதிர்த்து நீங்க உங்க வேட்பாளர்கள் 5 பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்க எம்எல்ஏ, அவங்க தாவாய்க்காவை எதிர்த்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை எப்படி அவர்கள் நியாயப்படுத்த? மந்திரி ஆகிறதுக்காக இது போன்ற ஒரு கூட்டணியில் நின்றுட்டு ப்ரீபோல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியிலிருந்து வெளியேறி அதை போய் சப்போர்ட் பண்றது அறம் என்கிறார்கள். இன்னும் சொல்ற கம்யூனிஸ்ட் திருமாவளவன் அவர்களும் பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஏதோ ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வரப்போகுது, அதை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் இஷ்யூ பேஸ்ட்லன்னு சொல்லி இப்ப நீ காப்பாத்திட்டு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோங்கிறாங்க. நல்ல வேளை அவங்களும் அந்த அமைச்சர்களை பதவியேற்றா கம்யூனிஸ்டுகள் மானமும் பிசிகேவின் மானமும் போயிருக்கும். இருந்தாலும் துப்புரவு இருந்தாலும் மண் ஓட்டலங்கிற மாதிரி அவங்க இந்த ஆட்சியை எதற்காக ஆதரித்தார்கள் அப்படின்னு தெரியல. இந்த ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கு. அதனாலதான் திரு விஜய் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றவரை, அங்க தாவேகா வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெற்றவரை, நாங்கள் தூய ஆட்சி தருவோம், நாங்கள் தூய சக்தி, நாங்கள் ஏதோ அவதார புருஷர்கள் போல பேசியவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கோச்சிங்பாங்க, அபகரிக்கிறாங்க. கேட்டா அவரா அங்க இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் செல்லமா சொல்லும் அந்த தற்கூரிகள் உங்க எம்எல்ஏ தான் எங்கள்கிட்ட வந்தாங்கிறாரு. நீங்களா என்கிட்ட வருவீங்களா? இப்ப நீங்க ஊடகத்தில் சேர்ந்தவனா என்கிட்ட தகவலுக்காக தான் வர்றீங்க, கேள்வி கேட்கணும், அவர் என்ன சொல்றாரு முடிஞ்சா அவரை மடக்கி பார்ப்போமே அப்படின்னு தான் வருவீங்க. அது ஏற்க எங்க எம்எல்ஏ இருந்தவர் அங்க வெற்றி பெற்றது அமமுக அதிமுக கூட்டணி எல்லா நிர்வாகிகள் உழைப்பால மக்கள் ஓட்டு போட்டது குக்கருக்கு. அவரை நீங்க அவரே உங்க வார்த்தைக்கு வச்சுக்கோ, அவரே உங்களை தேடி வர்றாருன்னு வச்சுங்க, அவரை நீங்க சேர்த்துக் கொள்வது இப்ப ஒரு எம்எல்ஏனால உங்களுக்கு அது குதிரை பேரா வரலன்னு நீங்க நம்புறீங்க. உறுதியா அவர் அமைச்சராக்குனா நிச்சயம் வரும். அதுபோல அதிமுகவில இருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய், இன்னொன்னு பாஜக கூட்டணியில் மற்றும் சில கட்சிகள் என்று சொன்னவர், அதிமுக பேரை கூட சொல்ல ரொம்ப இலக்கணமாக பேசியவர்கள் இன்றைக்கு நமது நண்பர்கள். அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனா அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சி வர வேண்டுங்கிறாங்க, அவங்க போய் நம்ம கட்சியை அழைக்க நினைக்கிற தாவேகா கூட போய் ஆதரிக்கிறது எப்படி நியாயம்? இன்னும் சொல்ல போறா பாஜக கூட்டணியில நாங்க இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் போட்டியிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒருவர்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது எப்படி நியாயம்?